செய்தியினுடைய தலைப்பு கடவுள் ஏன் தீமையை தடுக்கவில்லை, அல்லாவிட்டால் தேவன் தீமையை ஏன் தடுக்கவில்லை. The subject or the topic of this morning message is why God doesn't stop evil. Why doesn't God stop evil? இது ஒரு கடினமான ஒரு பாடம் என்பது நமக்கு தெரியும். இந்த கடினமான பாடத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது அதனுடைய தலைப்பே எப்படி இருக்க வேண்டும் என்று பல கோணங்களிலே ஆலோசிக்க வேண்டியதாயிற்று. தீமை அவ்வளவு ஒரு தலைப்பை கூட முடிவு செய்ய முடியாத அளவிற்கு தீமையினுடைய தாக்கத்தை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தாவின் ஒத்தாசையை கொண்டு தேவன் தீமையை ஏன் தடுக்கவில்லை என்பதை இந்த காலையிலே நாம் பார்க்கிறோம். With the help of the Holy Spirit, we derive proper lessons about why God doesn't stop evil. It is a difficult subject. It has emotions involved. It has sentiments involved. So much more than our sentiments and our expressions, what the Bible has to say is vital. தீமை என்கிற வார்த்தை வந்தவுடனே, அதனுடைய பாதிப்பு என்ற வார்த்தை வந்தவுடனே உணர்ச்சி பெருக்கும் நம்மை அநேக சமயத்திலே தாக்க முடியும். ஆகவே நம்முடைய உணர்ச்சியை கடந்து, நம்முடைய விருப்பு வெறுப்புகளை கடந்து வேதம் கடவுள் ஏன் தீமையை தடுக்கவில்லை, தீமை என்றால் என்ன, தீமையை ஏன் தடுக்கவில்லை என்பதை இந்த காலையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 14வது வசனம். The key text for this morning meditation is taken from Paul's letter to Romans chapter 9 and verse 14. ரோமர் 9 அதிகாரம் 14வது வசனம். Romans 9:14. புதிய ஏற்பாட்டில் 217வது பக்கம். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. What should we say then? Is God unjust? Should we say God is unjust? No, we are not supposed to. மனிதனுடைய வாழ்க்கை அநேக கேள்விகள் நிறைந்தது. சிறு பிராயத்திலிருந்து நாம் அநேக கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் தீமை பற்றி கேட்கப்படுவது பல்வேறு கோணங்களிலே உள்ளது. தீமை என்று வரும்போது அநேக சமயத்திலே நாம் கடவுளை பார்த்துத்தான் கேள்விகளை கேட்கிறோம். The moment evil, the concept of evil is described or explained or discussed about, God always come into picture. At other times people tend to forget God. When things go well, when things are all right, people tend to forget God. But only when evil and suffering and difficulties come, even atheists, agnostics would challenge God. நாம் வசதியாக எல்லாம் சுமூகமாக இருக்கும்போது கடவுளை நினைக்கிறோமோ இல்லையோ, தீமையினுடைய பாதிப்புகள், விளைவுகள் வரும்போதுதான் கடவுளை தேடுகிறவர்கள் உண்டு, கடவுள் இருக்கிறாரா என்று அவரை குறித்து கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. ஆகவே தீமை என்பதை பொறுத்தளவிலே அது கடவுளோடு அதிகமாக தொடர்பு படுத்தப்படுகிறது. Always evil is unwittingly linked to God and his attributes. தேவனோடும் அவருடைய குணாதிசயத்தோடும் தீமை இணைக்கப்படுகிறது. அடிப்படையிலே தீமை பற்றி, தீமையினுடைய விளைவுகளை பற்றி கேட்கப்படுகிற கேள்விகளை நாம் சுருக்கமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நல்லவராயிருந்தால் ஏன் இந்த உலகத்திலே தீமைகள், போராட்டங்கள் இருக்கிறது என்ற கேள்வி. ஆண்டவர் நல்லவராயிருந்தால் ஏன் போராட்டங்கள், தீமைகள், அழிவுகள், சேதங்கள் இருக்கிறது? கடவுள் நல்லவர் தானே. ஆனால் அதிலே நம்முடைய
புரிந்து கொள்ளுதலே தவறு இருக்கிறது. அதை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். There is a notion which says, if God is good, why is suffering in this world? And that means we assume that God has to be good. Yes, it is true in one sense from the scriptures, but that's not everything. கடவுள் நல்லவராயிருந்தால் ஏன் தீமைகள், இப்படிப்பட்ட அழிவுகள், பயங்கரங்கள், சேதங்கள் இவைகள் மிஞ்சுகிறது? மாத்திரமல்ல, அதைவிட இன்னொரு படி சொல்லுகிறார்கள். If God is sovereign, can't he control suffering? தேவன் சர்வதிகாரம் உள்ளவரானால் இந்த உபத்திரவங்களை, பாடுகளை அவர் தடுக்க முடியாதா? ஆளுகை செய்ய முடியாதா? If God is sovereign, can't he control? மறுபடியும் கடவுளுடைய அதிகாரத்தை, சர்வதிகாரத்தை பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் வேதப்படியாக நாம் கவனிக்கிறோமா என்பது முக்கியம். Again we question another attribute of God, that is the sovereignty of God, but it gets misrepresented. We are only interested in the word sovereignty of God, but not the concept that is involved in the scriptures. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவன் தீமைக்கு காரணரா என்ற கேள்வி. Is God the author of evil is another basic question that is being asked. Certainly not. That's what Paul is saying in Romans 9:24. அதை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தீமையை பொறுத்தளவிலே கடவுள் தீமையை மாற்ற விருப்பமுடையவராய் இருக்கிறார். ஆனால் அவருக்கு வல்லமை இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லப்படுகிற ஒரு கூற்று. நன்றாக இது புரிந்து கொள்ளுங்கள். Either he is willing to tide over the suffering, but not capable enough. He is not powerful enough. He is willing but not powerful. கடவுளுக்கு தீமையை அகற்றிவிட வேண்டும், தள்ளிவிட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு அதற்குரிய வல்லமை கிடையாது. So here is a concept of God who is powerless. அடுத்தது அதோடு இணைந்தது, அவருக்கு விருப்பம் இருக்கிறது, அவருக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டதோ. Equally another concept, he is able but he is not willing. He is capable, he is powerful, but he is not willing, which means he is unjust God. The first one says he is powerless. The second concept says he is unwilling. முதலாவது, கடவுளுக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் தீமையை மாற்றி போடுவதற்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் அவருக்கு வல்லமை இல்லை. அதோடு இணைந்தது, அவருக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை என்பது போன்ற பல்வேறு தத்துவங்கள் உலகத்தில் இருக்கிறது. இந்த ரெண்டு முக்கியம். வல்லமை இருக்கிறது, விருப்பம் இல்லை. விருப்பம் இருக்கிறது, வல்லமை இல்லை. இது உண்மைதானா? கடவுளுக்கு வல்லமை இருந்து அதை நிறைவேற்ற முடியாமல் போனால் அவர் கடவுள் கிடையாது. அவருக்கு விருப்பம் இருந்து அவர் வல்லமை உடையவராய் இருந்து விருப்பம் இல்லாதவராய் இருந்தாலும் அதுவும் பல்வேறு கோணங்களிலே சிந்திக்க வேண்டும். அடிப்படையில் இந்த செய்தி 3 பிரிவுகளாக இருக்கிறது. முதலாவது, தீமையை பொறுத்தளவிலே நாம் ஜாக்கிரதையோடு அணுக வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. There are 3 aspects that are involved in this message. Number 1, when it comes to the subject of evil, we need to tread the path, the lesson, the subject cautiously. நமக்கு கவனமாக இதை கையாள வேண்டும். Lest we overstep it or we retract from it. நாம் தீமையை பொறுத்த அளவிலே அதிக தூரம் செல்லாதபடியும் அதற்கு பின்னாலே இராதபடியும் நாம் கவனமாக நாம் இந்த பாடத்தை அணுக வேண்டி இருக்கிறது.
வேதம் இதற்கான சில வழிமுறைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். கடவுளுடைய குணாதிசயத்தை பொறுத்த அளவிலே எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 55 verses 8 and 9. எசையா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஐசாயா 55 8 and 9. இது வேறொரு கோணத்திலே சொல்லப்பட்டதானாலும் கடவுளுடைய குணாதிசயத்தை பொதுவாக பிரதிபலிக்கிறது. This verse, even though it is written in a different context, said in a different context, still it reflects generally about the generally of the characteristics of God. Isaiah 55 8 and 9. எசையா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த வசனம் தீமையை பற்றிய கொஞ்சம் நெருக்கமான ஒரு பகுதியும் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயபெருத்திருக்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள். ரோமன்ஸ் 11 verses 33 and 34. Romans 11 33 and 34. புதிய ஏற்பாட்டில் 220வது பக்கம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? இப்படி கடவுளுடைய மகத்துவத்தை பற்றி, அவருடைய குணாதிசயங்களை பற்றி ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்றார். கடந்த செய்தியிலே தேவனுடைய இரக்கங்களினுடைய சாராம்சத்தை நாம் படித்தோம். தேவனுடைய இரக்கங்களினாலே நாம் எப்படி புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று படித்தோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்பை பற்றி பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 13:12 அன்பை பற்றி பவுல் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாம் அநேக காரியங்களை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு பலவீனமாயிருக்கிறோம் என்பதை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Corinthians chapter 13 and 12. Paul describes our weaknesses, our inability in understanding certain things that are around us, that affects us. 1 கொரிந்தியர் 13:12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். We see through the glasses. There's a difference between seeing with the naked eye, with the perception, but through somebody else, the eyes of somebody. நிழலாட்டமாய் பார்க்கிறோம். நிழல் என்பது இன்னொரு கோணத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் முழுமையாக பார்க்க முடியாது. இப்படி தீமையை பொறுத்த அளவிலே, நாம் அதை அறிந்து கொள்வதை பொறுத்த அளவிலே, அதை புரிந்து கொள்ளுதலை பொறுத்த அளவிலே மனிதனுக்கு பிரச்சனை உண்டு. ஏன்? நன்மை பற்றியே நமக்கு தெரியாதே. நன்மை பற்றி அறிவு வேண்டும் என்று கடந்த வருஷத்தில் ஒரு செய்தியை படித்தோம். தி அல்டிமேட் நாலேஜ் ஆஃப் குட், நோயிங் குட், அல்டிமேட் குட். நன்மை பற்றியே நமக்கு அறிவில்லையே, தீமையை பற்றி நாம் எப்படி வழங்கிக் கொள்ள முடியும்? ஏனென்றால் தீமை என்று வந்தவுடனே உணர்ச்சியும் விருப்பு வெறுப்புகளும் அதிகமாகிறது. ஆகவே இது முதலாவது இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, தேவன் தீமையை ஏன் தடுக்கவில்லை? அதில் முதலாவது, தீமையை பொறுத்த அளவிலே தீமையினுடைய தாக்கத்தை தான் நாம் பார்க்கிறோமே அல்லாமல், தீமையினுடைய தாக்கத்தினாலே நாம் பாதிக்கப்படுகிறோமே அல்லாமல், தீமையினுடைய முழு சாராம்சத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது, தீமை இந்த உலகத்திலே 4 வகைகளிலே செயல்படுகிறது என்பதை பார்க்கிறோம். When it comes to evil, we assume that evil is always without, something that is outside of us. But Bible clearly states, this is very, very important for us to understand. Evil has 4 dimensions. It is 4-dimensional. தீமையை பொறுத்தளவிலே வேதத்திலே நாம் ஆழ்ந்து கூர்ந்து கவனித்தால் 4 பரிணாமங்களை, 4 தன்மைகளை உடையது என்பதை கவனிக்க வேண்டும். ஏன் இதை வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால், தீமை என்று வந்தவுடனே ஏதோ ஒன்று வெளியிலிருந்து நம்மை தாக்குகிறது என்பதை மாத்திரம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்திலே
ஒரு நேரத்திலே, ஒரு இடத்திலே, ஒரு சூழ்நிலையிலே ஏதோ ஒன்று நம்மை தாக்குவதுதான் தீமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் எனக்கு இந்த பாடு வந்தது? ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் வந்தது? ஏன் எனக்கு இந்த அநீதி வந்தது? ஏன் எனக்கு இந்த பலவீனம் வந்தது? தீமை என்று வந்தவுடனே வெளியிலிருந்து வருகிறதை யோசிக்கிறோம். The moment we are affected, we are influenced, we are affected by evil, something happens to us, immediately we respond by saying, why and how this could happen to me? Why this should befall on me? Immediately we go to the outside world to see why, how. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் வேதத்திலே தீமைக்கு 4 பரிணாமங்கள் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். We need to observe from the scriptures closely. Evil has 4 dimensions. முதலாவது, தீமையை பொறுத்தளவிலே, ஒருவேளை நாம் தீமையை பொறுத்தளவிலே மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகள் என்று தப்பித்துக் கொள்ள முடியாது. வேதத்திலே என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நாம் கவனிக்க வேண்டும். சில சமயத்திலே நாம் யாராவது சில கேள்விகள் கேட்டால் மறைக்கப்பட்டது தேவனுக்குரியது என்று சொல்லி தப்பிக்க முயற்சி செய்வோம். சில பெரும்பாலான காரியங்கள் உண்மைதான். ஆனால் வேதம் தீமை பற்றி சொல்லி இருக்கிறதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும், தியானித்துத்தான் ஆக வேண்டும். அதிலே 4 பரிணாமங்களை நாம் முதலாவது பார்க்கலாம். முதலாவது மாரல் ஈவில், ஒழுக்க தீமையை நாம் பார்க்கிறோம். ஏன் இதை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், ஏன் ஒழுக்க தீமையை முதலாவது குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே பார்த்தோம், தீமை என்று வந்தவுடனே வெளியில இருக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். வெளியிலிருந்து எனக்கு வந்தது, வெளியிலிருந்து எனக்கு தாக்கம் வருகிறது என்று. ஆனால் வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது, நம்மிலேயே தீமை இருக்கிறது என்பதை வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அதைத்தான் ஒழுக்க ரீதியான தீமை என்று சொல்லுகிறோம். The evil that is within us is equally dangerous. The moment we think of evil, as I said earlier, we look without the reasons from outside. But Bible emphatically states that there is evil that dwells in our lives. தீமையானது நம்முடைய வாழ்க்கையிலும் குடிகொண்டிருக்கிறது, ஆட்சி செய்கிறது, நம் மூலமாகவும் கிரியை செய்கிறது. அதற்கான சில வசனங்களை இன்று பார்ப்பது நல்லது. இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்றால், தீமை தனிப்பட்டது. It is personal, it is internal, it is spiritual. இதைத்தான் ஒழுக்க ரீதியான தீமை என்று பார்க்கிறோம். மார்க்க ரீதியான தீமை, it is personal, it is internal. அதற்கான சில வசனங்களை பார்க்கலாம். நான் என்னுடைய கருத்தை சொல்ல முடியாது, அது தவறாக முடிந்துவிடும், அது உணர்ச்சியை இப்படி அப்படி சிதறித்து விடும். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பது முக்கியம். The moral evil is personal, internal and it is spiritual. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். Romans chapter 3 and verse 10. ரோமர் கடவுளுடைய நீதியை பற்றி சொல்லுகிற பாடம், அதை நாம் கவனிக்க வேண்டும். ரோமர் கடவுளுடைய நீதியை பற்றி சொல்லுகிற ஒரு புஸ்தகம் என்று சொல்லலாம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அதை தொடர்ந்து நாம் படிக்கிறோம், சமாதான வழியை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. Romans 3:10 onwards, Paul explains, there is none that is righteous, there is none that is good, there is none that seeks after the righteous path of God. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆகவே தீமை என்பது, தீமையினுடைய அந்த பாதிப்பு என்பது நம்மிடத்திலேயும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ரோமர் அதே 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Romans 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். All have sinned and come short of the glory of God, which is internally within ourselves. We have inherited, or we are evil in certain aspects. We think we are good people. ஒருவேளை நாம் நல்லவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். அந்த மனிதனை விட, அந்த மனுஷியை விட
நான் இந்தந்த காரியங்களை செய்வது கிடையாது, ஆகவே நான் நல்லவன், நான் நல்லவள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தியத்தினுடைய அடிப்படையிலே மனிதர் ஒவ்வொருவருக்குள்ளும் தீமை இருக்கிறது என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மறுபடியும் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ரோமன்ஸ் 7 பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ளே தீமை இருக்கிறது என்ற பிரமாணத்தை சொல்லுகிறார். ரோமன்ஸ் 7:21, ரோமர் 7:21 வேறொரு கோணத்திலே பவுல் சொல்லுகிறார். ஆனால் அதனுடைய சாராம்சம் இருக்கிறது. அப்படி என்றால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். Even as I desire to do good, I find myself within me the aspect, the influence of evil. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் அநேக சமயத்திலே மறந்து விடுகிறோம். எனக்குள்ளும் தீமை இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே உள்ளுக்குள்ளாக தீமையினுடைய தாக்கம் இருக்கிறது, தீமையினுடைய அந்த செயல்பாடு ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நாம் அநேக சமயத்திலே மறித்து விடுகிறோம். நம்முடைய சிந்தனைகளை இந்த நேரத்திலே கூட நம்முடைய சிந்தனைகளை ஒரு திரையிலே போட்டால் எவ்வளவு விபரீதமாய் இருக்க முடியும். தீமை என்பது அப்படி இருக்கிறது. மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் என்று சொன்னால், எப்படியாவது நான் வாழ வேண்டும், நான் எப்படியாவது இந்த உலகத்திலே என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் is all about man, for which he is colluding with marriage, friendship and even rivalries. நம்முடைய உறவுகளிலே 3 காரியங்கள் இருக்கிறது. குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது, அடுத்தது நண்பர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, அதற்கு பிறகு எதிரிகள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த 3ஐயும் நாம் இணைத்து பார்த்தால் இந்த 3லும் என்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். The survival instinct is exhibited through these three-dimensional relationship: the family, the immediate family, the larger extended family, and then the adversaries. இதிலே தீமையை நாம் பார்க்கிறோம். தீமை தனிப்பட்ட முறையிலானது என்று பார்த்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே மனிதனை படைத்த பொழுது தேவன் மிகவும் நல்லது என்று கண்ட தேவன் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், Genesis chapter 6 and verse 5. கடவுளுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததுமே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. God was grieved because he created man. In Genesis we read, he said it was good on the day man was created as the crown of the rest of the creation, as his representative, as his image bearer. But later on, just few years after the glorious inception of human beings, this world, God said, I am saddened by the plight of these people. Their hearts are evil. It is permanently evil. இப்படி தீமை பற்றிய முதலாவது பாடம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் ஒழுக்க ரீதியான தீமை. நம்முடைய வாழ்க்கையில் அது தனிப்பட்ட விதத்திலே செயல்படுகிறது. இரண்டாவது இயற்கையான தீமை, the natural evil. இரண்டாவது இயற்கையான தீமை, the natural. ஆண்டவர் இந்த உலகத்தை நேர்த்தியாக படைத்தார். இந்த உலகத்தினுடைய மனிதர்களையும் மற்றவர்களையும், இந்த உலகத்திலே ஜீவராசிகளையும் படைத்தார். ஆனால் மனிதனுடைய வீழ்ச்சியினாலே கடவுளுடைய தீர்மானத்தை, கடவுளுடைய சித்தத்தை, கடவுளுடைய அதிகாரத்தை மனிதன் குலைத்த போது இயற்கையின் தாக்கங்களை நாம் பார்க்கிறோம். கடவுள் படைத்த இந்த உலகத்திலே மனிதனுடைய வீழ்ச்சியினுடைய தாக்கத்திலே நாம் பார்க்கிறோம். The natural calamities, the decaying process, death and its effects. இவைகள் எல்லாம் இயற்கையான தீமை என்று ஒரு வகையில் நாம் சொல்லலாம். ஒருவேளை வெள்ளம் வருகிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது, நம்முடைய சரீரத்திலே மற்றவர்களிலே அழிவுகளை, சேதங்களை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் இயற்கையினுடைய தீமைகள். It is impersonal, it is external. அது நமக்கு வெளியே செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கிற தீமையை பார்த்தோம். நமக்கு வெளியே செயல்படுகிற தீமைகள் இவைகள், the natural evil. மனிதனுடைய செயல்பாட்டு நிமித்தம்
இயற்கையின் மேலே வருகிற பாதிப்புகள், சமுதாயத்தின் மேலே வருகிற பாதிப்புகள், சமுதாய கட்டமைப்புகள் மேலே வருகிற பாதிப்புகள், தி impact upon the evil impact upon man's, the system that God has created, upon the nature, upon various aspects of societies. It is impersonal, it is external. நமக்கு வெளியே நடக்கக்கூடிய ஒரு தீமை, சிறு சிறு பாக்டீரியாக்கள் என்று சொல்லுகிற அந்த பாக்டீரியாக்கள் ஆவிட்டால் இந்த தொற்றுகள், வைரஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த வைரஸுக்கு பாதி உயிர்தான் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அது எங்கே போய் தங்குகிறதோ தன்னை உருமாற்றிக் கொண்டு அது வளர்ந்து பெருகுகிறது. அதனுடைய தாக்கங்களை நாம் பார்க்கிறோம். கடவுள் படைத்தது நன்மையாக படைத்தார், ஆசீர்வாதமாக படைத்தார், ஜீவனுக்கு ஏதுவாக படைத்தார். மனிதனுடைய வீழ்ச்சினாலே கடவுளுடைய மகத்துவத்தை மனிதன் என்றைக்கு குலைத்தானோ அன்றைக்கு இயற்கையிலே தாக்கம் வருகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே இயற்கை எப்படி வேதனைப்படுகிறது என்று நாம் வேதம் சொல்லுகிறது. இயற்கை தீமையினாலே எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். How nature is affected due to the disobedience of man. That what we read from Romans 8:20, 19, 20 and 21. அது ஏனென்றால் சிருஷ்டியானது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. மனிதனாலே இயற்கையில் வந்த தாக்கங்களை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் தீக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னொரு வகையில் அது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறோம். அதனுடைய தாக்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் தீக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் தீக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அழிவை நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனம் 2 பேதுரு 3:7, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியிலும் இந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி முதலாவது தனிப்பட்ட ஒழுக்க ரீதியான தீமை பார்த்தோம். 2வது இயற்கையினுடைய தாக்கத்தை, இயற்கையினுடைய தீமை பார்த்தோம். 3வது இருளின் தீமை என்பதை நாம் பார்க்கிறோம். தி சூப்பர் நேச்சுரல் ஈவில். நமக்குள்ள இருந்த தீமை பார்த்தோம், நமக்கு வெளியே இருந்த தீமை பார்த்தோம், நம்மை பின்தொடர்கிற ஒரு தீமையை நாம் பார்க்கிறோம். There is an evil that is following us. The supernatural evil, demons, சாத்தானுடைய கிரியை, அது நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. There is an evil that is after us. That Bible says. There are instances in the Bible itself to prove that Peter, Paul have experienced the impact of the evil that the devil could bring in. சாத்தானுடைய தாக்கத்தினாலே இருள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. இருளாகிய தீமை, இருள் என்று சொல்லும் போது நாம் இரவிலே தூங்குகிறோம், பகலிலே வேலை செய்கிறோம், அது அல்ல. இருளாகிய தீமை என்று சொல்லும் போது பிசாசனுடைய தாக்கத்தினாலே, பிசாசனுடைய வல்லமையினாலே அல்லாவிட்டால் அவனுடைய கிரியையினாலே வரக்கூடிய தீமையை பற்றி நாம் வேதத்திலே படிக்கிறோம். It follows us. There is something within, something outside of us, something that is following us. அதற்கான சில வசனங்களை பார்க்கலாம். அது எப்படி பல வகைகளை தொடர்கிறது. முக்கியமாக பொய்யின் மூலமாக, கள்ள போதனைகள், உபதேசங்கள் மூலமாக இப்படியாக நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தில் அதற்கு ஆதாரத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பற்றி படிக்கிறோம். அந்த அதிகாரத்திலே அநேக காரியங்களை பற்றி படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அதிலே சில 1-2 வசனங்கள் அதில் இருக்கிறது. குறிப்பாக 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழாக நாங்கள் சிறைப்படுத்தினவர்களாக கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்.
There is an evil that is after us. In order for us to escape or to shun anything that is good, நன்மையானவைகளை தள்ளிவிடும்படியான ஒரு பலத்த போராட்டம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. எபேசியர் 6 அதிகாரம் 8-9 வசனங்கள். Ephesians chapter 6 and verse 8 and 9. எபேசியர் 6 அதிகாரம் 11-12 வசனங்கள். எபேசியர் 6:11-12. Ephesians chapter 6 verses 11 and 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி, எபேசு விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்படி நம்மை பின்தொடர்ந்து வருகிற ஒரு தீமையை நாம் பார்க்கிறோம். அநேக சமயத்திலே நாம் அதற்கு பலியாகி விடுகிறோம், சில சமயத்திலே நாம் தப்பித்து விடுகிறோம். வேதத்திலே இப்படி பின்தொடர்ந்து வருகிற அந்த தீமைக்கு தப்பித்தவர்கள் உண்டு, பிசாசினுடைய தந்திரங்களுக்கு தப்பித்தவர்கள் உண்டு. அதே சமயத்திலே அதற்கு பலியானவர்களும் உண்டு. பேதுரு ஒரு இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சிலுவைக்கு போக வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். சாத்தான் பேதுருவை பின்தொடர்ந்து வருகிறார். ஆண்டவர் ஒரு இடத்திலே சொன்னார், சாத்தான் உன்னை புடமிட, உன்னை சோதிக்க உத்தரவு பெற்றுக் கொண்டான். அது தொடர்ந்து வருகிறது. யோபனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் ஆண்டவரிடத்திலே வந்து அவனை சோதிப்பதற்காக, அவனுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, அவன் ஆண்டவரை சேவிப்பது பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் ஆஸ்திக்காகவும் வேலி அடைத்தபடியினாலேதான் உம்மை சேவிக்கிறான். அவனுடைய வேலையை எடுத்து விடுங்கள், அவன் காண்கிறதை அவனை விற்று அகற்றுங்கள், அப்பொழுது காணாத உம்மை அவன் மறுதலித்து விடுவான் என்று சொன்ன போது அந்த இடத்திலே சாத்தான் தேவதூதர் வந்து நின்ற பொழுது வந்து நின்றான் என்று வேதத்திலே படிக்கிறோம். இப்படி சாத்தானுடைய the supernatural evil or the evil that follows us, இந்த நேரத்திலே கூட நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி கிரியை செய்ய முடியும். The one evil that follows us constantly right through our lives. அதைத்தான் படிக்கிறோம். 1 யோவான் 5 அதிகாரம் 20 வசனம். 1 John chapter 5 and verse 20. Again we see how this evil is active. 19 வசனம், தமிழிலே 19 வசனம். 1 John 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். There is another kind of evil that is explained in 1 John 5:19, that we belong to God, the children of God who have believed Christ for their salvation, those who have accepted Christ on the merit of what he has achieved on the cross of Calvary. But the whole world is in the domain of evil one. தீமையினுடைய ஆளுகையினாலே இந்த உலகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுக்குள் இருக்கிறோம், தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்பதை அறிந்து நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தேவனுக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் முழுவதும், உலகத்தினுடைய பல்வேறு சித்தாந்தங்களை நாம் கவனித்தால் அது பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று நாம் படிக்கிறோம். மூன்றாவது, நம்மை பின்தொடர்ந்து வருகிற இருளின் தீமையை பார்க்கிறோம், அதிலே தடுமாறுகிறோம், தவிக்கிறோம், அநேக சமயத்திலே நாமே அதற்கு பலியாகிறோம். நான்காவது, இறுதியாக நித்தியமான தீமை ஒன்று இருக்கிறது. There is an eternal evil that is ahead of us. Something that is ahead of us. நமக்கு முன்பாக ஒரு நித்தியமான தீமை இருக்கிறது. நமக்குள்ளாக ஒரு தீமையை பார்த்தோம், நமக்கு வெளியில இருக்கிற இயற்கையான தீமையை பார்த்தோம், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒழுக்க ரீதியான தீமை, நமக்கு வெளியில இருக்கக்கூடிய இயற்கையினால் விளைந்த தீமை. மூன்றாவது, நம்மை பின்தொடர்கிற தீமை, அது இருளினுடைய தீமை என்று படித்தோம். நான்காவது, நித்தியமான தீமை நமக்கு முன்பாக இருக்கிறது, அது நித்திய ஆக்கினை என்பது நமக்கு பொருள்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரத்திலே நாம் இதை பற்றி படிக்கிறோம். Matthew 25, the Lord himself has taught about this, that there is an eternal condemnation that is ahead. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 51 வசனம். அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கே நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை.
நம்மிடத்தில் ஆண்டவர் ஆலோசனை கேட்டிருந்தால் நாம் நரகம் வேண்டாம் என்று நாம் சொல்லியிருப்போம். ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மாத்திரம் ஆண்டவரே நரகம் வைத்து விடுங்கள், மற்றபடி நரகம் வேண்டாம் என்று சொல்லுவோம். ஆனால் வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது, there is something called eternal damnation. வேதம் சொல்லுகிறதை நாம் சொல்ல வேண்டும். நித்திய ஆக்கினை என்ற ஒரு பயங்கரமான தீமை இருக்கிறது. இதைத்தான் நித்திய தீமை என்று சொல்லுகிறோம். இந்த 4 தீமைகளும் இந்த உலகத்திலே பல வகைகளிலே செயல்படுகிறது, பல ரூபங்களிலே செயல்படுகிறது, பல காரியங்களிலே செயல்படுகிறது. ஒரே நேரத்திலே ஒரே வகையிலே செயல்படுவது கிடையாது. சில சமயத்தில் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறது. அதை தேவன் அனுமதிக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். God permits at times. We are surrounded by evil. It is within us, it's outside of us, it follows us and it's ahead of us. நமக்குள்ளாக இருக்கிறது, நமக்கு முன்பாக இருக்கிறது, நம்மை பின்தொடர்கிறது, நமக்கு வெளியே இருக்கிறது, நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே நாம் தீமையை நாம் இப்படி கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது சில சமயம் அந்த தீமை வீரியம் எடுக்கிறது. தீமை இல்லாமல் திடீரென்று இந்த உலகத்திலே ஆண்டவர் எதையோ அனுமதித்து விடவில்லை. மாறாக தீமையினால் இந்த உலகம் மலிந்து கிடக்கும் போது, மனிதன் கீழ்ப்படியாமையினாலே தீமையை சவதரித்துக் கொண்டிருக்கும் போது, சில சமயத்திலே கொள்ளை நோய்கள், இல்லாவிட்டால் வெள்ளங்கள், பஞ்சங்கள் போன்ற தீமையினுடைய வீரியத்தை, அதனுடைய தாக்கத்தை அதிகமாக நாம் கவனிக்கிறோம். When we are surrounded by evil through all this fourfold system, at times it begins to erupt. There are famines, pestilence, and the rest of it, the natural calamities. So it is not something that suddenly that descends upon our lives. It exists in various forms. It is only that we are unable to recognize the presence of evil in this fourfold manner. இந்த 4 வகையிலே தீமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலையிலே நாம் பார்க்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வருவோம் என்று நினைக்கவில்லை. வேதத்தில் அதற்கான எச்சரிப்புகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் சொல்லி இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். இந்த தீமையை ஓரளவிற்கு இந்த தீமையினுடைய ஆரம்பத்தை நாம் கவனிப்பது மிக மிக நன்றாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே இந்த தீமையினுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கலாம். ஒரு வகையிலே நாம் பார்க்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 14 வசனங்கள். Isaiah chapter 14 verses 12 and 14 deals with the origin of evil in one sense. Technically the origin of evil, which is, it is directly addressed to the king of Babylon, but it is about the fall of devil, Satan. Isaiah chapter 14 verses 12 to 14. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 14 வசனம் வரைக்கும் 820வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 820வது பக்கம். இதிலே 5 முறை நான் என்று பிசாசு சொல்லுகிறதை கவனிக்கிறோம். There are 5 eyes that are explained, said by Satan at his fall. Almost like 5 I am sayings of Satan, which brought about the fall and its implications and its effect. 5 முறை நான் என்ற வார்த்தையை சாத்தான் பயன்படுத்துகிறான். தமிழிலே நேரடியாக 2-3 சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆங்கில வேதத்திலும் 3 வேதத்திலும் நான் என்றுதான் ஆரம்பிக்கும். 13ஆம் வசனம், நான் வானத்திற்கு ஏறுவேன், I will ascend to heaven, heavenlies. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். I will raise up my throne along with God. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, even above God, I will raise up, set up my throne. And then வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். I will sit in the midst of worship. வடபுறத்தில் உள்ள ஆராதனையின் மத்தியிலே நான் வாசமாயிருப்பேன். I will sit in the midst of worship. ஆராதனைக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவன் என்று படித்தோம். 4வது, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன். I will enter into the heavenlies, the clouds, to seek the glory. And finally, அடுத்தது, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். I will be equal to God, the Almighty. இந்த 5 முறை நான் என்ற இந்த பதத்தை
பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியை இன்றைக்கு நாம் விரிவாக படிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த 5 பிசாசனுடைய 5 நான் என்பதை படித்தாலே, வேதத்தை ஆராய்ச்சி செய்தாலே அதில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். The 5 descriptions of Satan with I at the beginning, at the center and at the end is the beginning of evil. நான் என்று சொல்லுவது இன்றைக்கு மனிதனுடைய பாவத்தினுடைய தொடர்ச்சியை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மனிதனும் அதைத்தான் செய்தான். ஆதாமிடத்திலே வந்து, ஏவாளிடத்திலே வந்து சர்ப்பம் என்ன சொன்னது? இந்த வீழ்ச்சியை சம்பாதித்த நான் என்று 5 முறை நான் வானத்திற்கு ஏறுவேன், சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், முக்கிய ஆராதனையிலே நடுமையமாக இருப்பேன், மேகங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவர் கொப்பாவேன் என்று சொன்ன இந்த பிசாசனுடைய இந்த வீழ்ச்சியினுடைய தாக்கம்தான் ஏவாளிடத்திலே காணப்பட்டது. இந்த கனி புசிக்கும் நாளிலே நீங்கள் சாக மாட்டீர்கள், தேவன் அப்படி உங்களிடத்திலே சொன்னது பொய், மாறாக நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். You will become like God was the sad so-called promise of the devil, the serpent at the beginning, that you will be like gods. You will be gods. You will ascend into heaven. You will establish your throne. You will be in the midst of worship. You will be judging people. You will be God. இதைத்தான் மனிதன் தீமையினுடைய ஆரம்பம் என்று படிக்கிறோம். அந்த தீமையினுடைய ஆரம்பம் கடவுளை பார்த்து கேள்வி கேட்டதுதான் என்பது இதிலிருந்து விளங்குகிறது. The origin of evil that we have witnessed, we have studied earlier, the fourfold influence of evil upon this society. Sadly, it is so evident nowadays. It is due to the fact that man, or through Satan, through the deception of Satan, men and women have inherited this quality that I will be God, challenging God, challenging His majesty, challenging His holiness, challenging His royal trialness. Is this center of evil that is within us, that is outside of us, that follows us, and that is ahead of us. நான் கடவுளுக்கு இணையாக இருப்பேன், சிங்காசனத்திலே ஏறுவேன், ஆராதனைக்கு நடுவிலே நான் உட்காருவேன், நான் கடவுளாகவே இருப்பேன், மேகங்களிலே ஏறுவேன், மேகங்கள் என்று சொல்லும்போது நியாயம் விசாரிப்பேன். இவைகள் தான் தீமையினுடைய ஆரம்பம். இதை மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் தீமையினுடைய பயங்கரத்தை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். கடவுளுடைய மகத்துவத்தை கேள்வி கேட்டதனுடைய விளைவாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். நாம் முதல் வேதபாகம் வாசிக்க கேட்ட உபாகம் 32ஆம் அதிகாரத்திலே இதனுடைய தன்மைகளை நாம் பார்க்கிறோம். உபாகம் 32ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? Do you respond to God in this manner? Isn't it Him who created you? Isn't it Him who has established you in this world? அவர்கள் என்ன செய்தார்கள்? 18ஆம் வசனத்தை படிக்கிறோம். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். You have forgotten the rock that has created you, who created you. மாத்திரமல்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கடவுளை மறுதலித்து அவருடைய மகத்துவத்தை அவர்கள் தள்ளி போட்டபடியினாலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 39ஆம் வசனம், முக்கியமான வசனம், உபாகம் 32:39. நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். There is none beside me. I am who I am. There is none beside me. There is no one to challenge me, my authority. I am God. நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. Why the implications are around us, the implications of evil is around us? It is due to the fact that God designs His authority. God establishes His authority. He explains His authority. அவர் தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய மாட்சிமையை வெளிப்படுத்துவதற்காக இவைகளை அனுமதிக்கிறார். அதில் 2 குறிப்புகளை மாத்திரம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். கர்த்தர் பயங்கரமானவர். He is the King and King of Kings. He is eternally King.
அவர் நித்தியமாக ராஜ்யம் செய்கிறவர். ஒருவரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியாது. இன்றைக்கு கடவுளுக்கு வல்லமை இல்லையா என்று கேட்கிறார்கள். கடவுளுக்கு வல்லமை என்பதை விட கடவுளுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். More than asking or discussing about the power of God, we need to analyze the authority of God. கடவுளுடைய அதிகாரம் இங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். There is none who can challenge him. There is none who can come closer, anywhere closer to him. He is establishing his authority over heaven, earth, the rest of the world. இந்த உலகம் முழுவதிலும் கடவுள் தம்முடைய மகத்துவத்தை நிரூபிக்கிறார். அதை 2 கோணங்களிலே பார்த்து முடிக்கலாம். 2ஆம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே இந்த 2 காரியங்களின் நிமித்தம் தீமை இந்த உலகத்திலே செயல்படுகிறது. கடவுள் தம்மை எப்படி நிரூபிக்கிறார்? முதலாவது, மனிதன் பாவத்திலே விழுந்தான். அதனாலதான் தீமை இருக்கிறது. நமக்குள்ளும் இருக்கு, சுற்றிலும் இருக்கிறது, பின்னால் இருக்கிறது, எதிரில் இருக்கிறது. பிசாசு நான் என்று சொன்னபடினாலேதான் தீமையினுடைய ஆரம்பத்தையும் அதனுடைய விளைவையும் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதன் மத்தியிலே தேவன் அவர் அநீதி உள்ளவர் என்று சொல்ல முடியுமா? அல்ல. அதற்கு பவுல் கொடுக்கிற விளக்கத்தை பார்க்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே அந்த 2 தன்மைகளும் இருக்கிறது. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? கடவுளுடைய 2 அந்த வல்லமையினுடைய தொடர்ச்சியினுடைய 2வது பகுதியை பார்க்கலாம். முதலாவது, to establish his power to redeem his people. மக்களை மீட்டுக் கொள்ளக்கூடிய அதிகாரம் இந்த தன்மையிலே நிரூபிக்கப்படுகிறது. அவருடைய குணாதிசயம் இதன் மூலமாக வெளிப்படுகிறது. மக்களை மீட்டுக் கொள்ளக்கூடிய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். தீமையிலிருந்து எப்படி ரட்சிக்க முடியும்? தீமையின் மத்தியிலே ஜனங்களை எப்படி விடுவிக்க முடியும்? To establish the authority, the power that he has to restore, renew and redeem people from evil. கடவுள் தம்முடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக இவைகள் அனுமதிக்கப்படுகிறது. வல்லமை என்கிற வார்த்தையே எங்கே எப்பொழுதுதான் நமக்கு ஆரம்பமாகிறது? எங்கே பலவீனம் இருக்கிறதோ அங்கேதான் வல்லமை நிரூபிக்கப்பட முடியும். சாதாரண சமயங்களிலே நமக்கு வல்லமை அவசியம் கிடையாது. ஒரு பொருளை நான் எடுக்க வேண்டும், என்னால் அது முடியாது, அப்பொழுது எனக்கு வல்லமை தேவைப்படுகிறது, எனக்கு எனர்ஜி தேவைப்படுகிறது. கடவுள் மனுக்குலத்தை மீட்கக்கூடிய வல்லமை மிகுந்தவர், அதிகாரம் மிகுந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக இது செயல்படுத்தப்படுகிறது. To establish his authority, to that prove that redeems people from bondages, clutches and difficulties. ஜனங்களை பலவீனத்திலிருந்து 22ஆம் வசனத்தை பார்க்கலாம். தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக பிரகாரமாகிய பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் மேல் கோபப்படுகிறோமே. எதற்காக கோபப்படுகிறோம்? Why are we angry against our words, our children, when they go against the good, the supposedly good that we exhibit, tell them? Even we are weak, we have our own weaknesses, but we get angry when our children, our word, do things against our word and our perception. பலவீனராகிய நாமே தவறுகிறவர்கள். நாமும் சிறுவயதில் அந்த தவறை செய்திருப்போம். அந்த தவறை நம்முடைய பிள்ளைகள் செய்யும் போது நாம் அவர்கள் மேல் கோபப்படுகிறோமே. சர்வ நீதி உள்ள தேவன், சர்வ மகத்துவம் உள்ள தேவன், பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணர், மனிதன் பாவம் செய்யும் பொழுது கோபப்படாமல் இருக்க முடியுமா? வைராக்கியம் பாராமட்டாமல் இருக்க முடியுமா? ஆனால் அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமை, அதிகாரம் அவருக்கு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக, அதை தொடர்ந்து இந்த உலக மனுக்குலம் காண வேண்டும் என்பதற்காக தேவன் தீமையை அனுமதிக்கிறார். The frail people, the weak that we are, when we are angry against our words, children and people, what about the holy God who can never withstand evil and unrighteousness? He gets angry because he wants to redeem his people. His anger is explained in Christ, that he died on the cross of Calvary. தேவனுடைய கோபாக்கினை
தேவனுடைய மகத்துவம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து தீமையினுடைய உச்சத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது எங்கிருந்து வந்தது? கடவுளுடைய பரிசுத்தத்தில் இருந்து, கடவுளுடைய நீதியில் இருந்து. அவர் கோபப்படுவதையோடு அன்பையும் செலுத்துவதனாலே, கோபப்படுகிறதுபடியினாலே இந்த தீமையினுடைய தொடர்ச்சி, நீட்சியை நாம் பார்க்கிறோம். தீமையே இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் மனிதன் கடவுளை தேட மாட்டான். அது ஒரு துரதிர்ஷ்டம் தான். If everything goes the way people think or people anticipate and desires, people don't see God. They don't seek after God. அது மனிதனுடைய இருதயம், வீழ்ச்சியினுடைய இருதயம், தீமையினுடைய இருதயம். தீமையினுடைய வெளிப்பாட்டை இதன் மூலமாக பார்க்கிறோம். கடவுள் தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய வல்லமையை, அதிகாரத்தை அவர் செயல்படுத்துகிறார். அவருடைய கோபம் எப்பொழுது வருகிறது? அவருடைய அன்பிலிருந்து கோபம் வெளிப்படுகிறது. இந்த உலகத்தின் மேலே, இயற்கையின் மேலே மனித தாக்கம், அவைகளை நாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்? எல்லாவற்றுக்கும் ஒரு நியாய தீர்ப்பை இருக்கலாம். இரண்டாவது நாம் என்ன படிக்கிறோம்? இதோட இணைந்தது, அவர் நீடிய பொறுமை உள்ள தன்மையை காண்பிப்பதற்காகவும் இந்த தீமைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். To establish his patience before the final judgment. To establish his patience, his power and his patience. அவருடைய வல்லமையை நாம் முதலாவது பார்த்தோம். அதிலே கோபத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. கோபம் அன்பிலிருந்து புறப்படுகிறது. அந்த அன்பை தொடர்ந்து மனிதன் புறக்கணித்துக் கொண்டிருக்கும் போது, அன்பினால்தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். கடவுள் அன்பு செலுத்தும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதித்து தாம் ஒருவர் இருக்கிறார் என்பதையும், தம்முடைய சத்தத்திற்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் கடவுள் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 9:13 படிக்கிறோம், அவர் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், கடவுள் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார், இருக்கிறார். நியாய தீர்ப்பு வரல அவர் இருக்க போகிறார். He was, he is, he will be until the day of judgment, patient with his creation. நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த இரண்டு குணாதிசயங்களும், அவருடைய அன்பும் அவருடைய நீதியும் இணைந்து செயல்படுவதைத்தான் இந்த தீமையினுடைய தாக்கங்கள் தொடருவதை பார்க்கிறோம். ஆகவே கடவுள் ஏன் தீமையை தடுக்கவில்லை என்பது அர்த்தம் அல்ல. தீமை ஏன் வந்தது, அதனுடைய விளைவை பார்த்தோம். கடவுளுடைய குணாதிசயத்தை மனிதன் எதிர்த்து சவாலிட்டான், தீமை வந்தது. அந்த எதிர்ப்பின் மத்தியிலே கடவுள் நீதி செலுத்த வேண்டும், அன்பையும் அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு காரணங்களினாலேதான் தீமை இன்றைக்கும் தொடர்கிறது. கடவுள் ஏன் தீமையை தடுக்கவில்லை என்பதற்கான காரணத்தை நாம் பார்த்தோம். கடவுளுடைய மகத்துவத்தை மனிதன் கேள்வி கேட்கும் போது, நம்முடைய அன்பை, நம்முடைய குணாதிசயத்தை அநேகர் கேள்வி கேட்கும் போது நாம் சபிக்கிறோம் இல்லையா? மனிதர்கள் பலவீனர்கள், அநீதி உள்ளவர்கள், குறைவுள்ள நாமே மற்றவர்களை சபிக்கும் போது, நித்திய நீதியுள்ள தேவன், நித்திய அன்புள்ள இரக்கமுள்ள சமாதானத்தின் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் நியாய தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்றும், அதுவரையிலே அவர் அன்பினாலே இப்படிப்பட்ட தாக்கங்களை கொண்டு வருகிறார் என்றும் நாம் உணர்ந்து கொள்வதற்காக தேவன் இவைகளை அனுமதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவதான் இந்த உலகத்திலே அநீதியை அவர் சம்பாதித்தார். அவர் ஒருவர் தான் நீதிபரர். மனிதரிலே ஒருவனும் நீதிமான் கிடையாது. தீமை அவரிடத்தில் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அவர் தீமை சகித்தார் நமக்காக, நம்முடைய பலவீனத்திற்காக அவர் தீமை சகித்தார். அதன் மத்தியிலே தேவனுடைய அன்பையும் அவருடைய நீதியும் சிலுவையிலே பார்க்கிறோம். நம்மை முற்றுமுடிய விடுவிப்பதுதான் இப்படிப்பட்ட தீமையை தேவன் அனுமதிப்பதற்கு காரணம். To redeem us ultimately is the purpose of God permitting evil in this world. To redeem us, to free us entirely perfectly, to worship him as King of Kings and Lord of Lords. நம்மை விடுவித்து அவரை ஆராதிப்பதற்காக, அவரை நித்தியமாய் அவர் தேவன், அவர்தான் சர்வத்தையும் ஆளுகிறவர், அவர்தான் சிங்காசனத்திற்குரியவர் என்று நாம் அறிக்கையிடுவதற்காக, நம்மை விடுவிப்பதற்காகத்தான் தேவன் தீமையை இந்த உலகத்திலே அனுமதித்து வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையான விடுதலை என்பது கடவுளை சிங்காசனத்திலே ஏற்றி வைப்பது. அதை மனிதன் குறைத்து மதிப்பிட்ட பொழுது அடிமைத்தனத்திற்குள்ளானான். Why man became slave?
to evil and its effects, because mankind shunned the authority of God, the kingship of Christ. Now, when we are redeemed from the clutches of this evil, we will worship him. We will give him glory, that he is the King of kings and the Lord of lords. அடிமைத்தனத்திலே நாம் அதை செய்ய முடியாது. ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. உயிரோடு இருக்கிற மனுஷன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். To have a proper mind of understanding, we need liberation, we need freedom. So evil enables us to view things in its perspective. தீமை காரியங்களை சரியாய் நிதானிப்பதற்கு, சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பிரசங்கி 7:2 சொல்லுகிறது, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. முகக்கலை இருதயத்தை சீர்படுத்தும், கண்ணீர் நம்முடைய சிந்தையை தெளிவுபடுத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீமை ஆபத்தானதுதான், தீமை பலவீனமானதுதான், தீமை நம்மனால் கிரகிக்க முடியாதுதான். ஆனால் தீமை விளைந்ததற்கு காரணம் கடவுளுடைய சிங்காசனத்தை கேள்வி கேட்டது. அதனாலே நாம் அடிமைகள் ஆனோம். அந்த அடிமைத்தனம் நம்மை சுற்றிலும் கிரியை செய்கிறது. அந்த தீமையினாலே பாதிக்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்து தீமை செய்யாத அவர், தீமையை ஏற்றுக்கொண்டவராக அவர் சிலுவிலே மரித்த பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஆறுதலையும் விடுதலையும் சமாதானத்தையும் பெறுகிறார்கள். உலகம் கொடுக்க முடியாத, எடுத்து போட முடியாத சமாதானத்தை பெறுகிறார்கள். நான் அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பாடுகளினோடாக, நெருக்கங்களினோடாக கடந்து போகிறவர்கள் கர்த்தரை ராஜாதி ராஜாவாக, சிங்காசனத்திற்குரியவராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தீமைக்கும் சிங்காசனத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக நாம் நன்மை அடைந்திருப்போம் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.